Romans chapter 6 and verse 11. ரோமருக்கு எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். Before I start with this verse, I would like to start with a story. இந்த வசனத்தை நான் குறித்து பேசுவதற்கு முன்பாக இங்கே நிறுத்திவிட்டு ஒரு கதையோடு கூட நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். In that story, there is a man called Thomas Hunter. அந்த கதையிலே தாமஸ் ஹண்டர் என்கிறதான ஒரு நபர் உண்டு. It's a very long story. I'll just make it short. அது மிக பெரிய நீளமான கதை. அதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். This Thomas Hunter had a strange gift. இந்த தாமஸ் ஹண்டர் அவர்களுக்கு ஒரு நூதனமான ஒரு வரம் தாளந்து இருந்தது. He discovered that one day that when he went to sleep, ஒரு நாள் அவர் தூங்க போகும் பொழுது ஒரு காரியத்தை அவர் கண்டுபிடித்தார். He started dreaming, and when he dreamt, he was actually entering into another world. அவர் அந்த கனவிலே அப்படி கனவு கண்டு கொண்டிருந்த பொழுது அதிலே அவர் ஒரு புதிய உலகத்திற்குள் பிரவேசிக்கிறதாக கண்டு கொண்டிருந்தார். So in that world there were people. அந்த உலகத்தில் தானே ஜனங்கள் உண்டாயிருந்தார்கள். And that world was the current day world. அந்த அவர் கண்ட உலகம்தான் இன்றைக்கு இருக்கிறதான இந்த உலகத்தை அவர் அங்கே கண்டார். When he slept in that world, he started dreaming and he came back into his original world. அந்த உலகத்திலே போய் அவர் அங்கே தூங்கின பொழுதுதானே ஒரு கனவை கண்டு அவர் அதிலிருந்து இந்த உலகத்திற்கு வந்து விட்டார். That was the world of the ancients. அது ஆதி காலத்து உலகமாயிருந்தது. And in that ancient world where Thomas Hunter was, there were some books, secret hidden books. அந்த ஆதி காலத்திலே தாமஸ் ஹண்டர் இருந்தாரே அக்கால கட்டத்தில் தானே சத்தியங்களை மறைத்ததான சில புத்தகங்கள் உண்டாயிருந்தது. So they were hidden books. No others, normal people didn't have access to it. அந்த புத்தகங்கள் யாவுமே மறைக்கப்பட்டு ஒளிக்கு வைக்கப்பட்ட புத்தகங்கள். அது மற்றவர்களால் எடுத்து வாசிக்க முடியாது. When he started reading those books, அந்த புத்தகத்தை அவர் எடுத்து வாசித்த பொழுது he saw many things written about the future world. வருங்காலங்களில் இருக்கிறதான உலகத்தை குறித்த அநேக காரியங்கள் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதாக அவர் அங்கே வாசித்திருக்கிறார். And that was the world into which he would wake up whenever he slept and dreamt. எப்பொழுதெல்லாம் அவர் எழுந்து நன்றாக அந்த கனவை காண்கிறாரோ அப்பொழுது யாவுமே அவர் எப்பொழுதெல்லாம் தூங்கி கனவை காண்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அவர் அந்த உலகத்திற்குள் சென்று விடுவார். So now when he slept and came into his first world and saw these books, he realized that he could in fact sleep and dream and go into the other world and help them in the light of these books. அவர் முதலாவது தூங்கி கனவை கண்டு ஒரு உலகத்தை கண்டார் அல்லவா, அந்த உலகத்துக்குள்ளே போய் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த புத்தகங்களை எடுத்தெல்லாம் வாசித்து அந்த காரியங்களை திரும்பவுமாக தூங்கி ஒரு கனவை கண்டு மறு உலகத்தை கண்டு அந்த உலகத்திற்குள்ளே போய் வாசித்து இந்த காரியங்கள் யாவற்றையும் அவர்களுக்கு சொல்லி ஜனங்களுக்கு உதவி செய்ய அவர் விரும்பினார். So the story goes back to say how those books started foretelling in that world in which he could sleep and wake up in the other world, some dangers were going to take place, and nobody in the world knew the solution, but he knew the solution. He would sleep, come back into this world, go and open the books and find out in that date what's going to happen, then sleep back, go into that world and solve the problems there. அவர் எப்படி அந்த முதலாவது தூங்கி கனவை கண்டு அந்த மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களை எடுத்து வாசித்து அந்த காரியங்கள் யாவுமே இந்த உலகம் இருக்கிறதே அந்த உலகத்திற்கு நடக்க போகிற காரியங்களை முன்னறிவிப்பாய் சொன்ன காரியங்கள் அவைகள் யாவற்றையும் வாசித்துவிட்டு திரும்பவுமாக தூங்கி திரும்பவுமாக கனவை கண்டு அந்த கனவிலே இந்த உலகத்திற்கு பிரவேசித்து இந்த ஜனங்களுக்கு போய் அவைகள் யாவையும் சொல்லிக் கொடுப்பார். So I'm going to compare that story with the verse that we just read now. இந்த கதையோடு கூட அவர் வாசித்துதான் நம்ம வாசித்தோமே இந்த வசனத்தை இப்பொழுது நான் ஒப்பிட விரும்புகிறேன். There are two worlds that exist together right now. இப்பொழுதுதானே இரண்டு உலகங்கள் ஒன்றோடு ஒன்றாய் சேர்ந்து அப்படியே இருக்கின்றன. ஒன்றோடு ஒன்றாய் அல்ல, they exist in this world. இந்த உலகத்தில் தானே இரு உலகங்கள் காணப்படுகின்றன. So one is called the world of the living. ஒரு உலகம்தான் இந்த வாழ்கிற உலகம்.
ஜீவிக்கிறவர்களுடைய உலகம். The second is the world of the dead. இரண்டாவது மரித்தவர்களுடைய உலகம். Now once upon a time we belonged to the world of the dead. ஒரு காலத்தில் நாம் மரித்தவருடைய உலகத்திலே சேர்ந்தவர்களாய் இருந்தோம். The world of the dead, I am not referring to the world of dead people. மரித்தவருடைய உலகம் என்று சொல்லும் பொழுது செத்து போய் விட்டார்களே அவர்கள் இருக்கிறதான அந்த உலகத்தோடு கூட நான் ஒப்பிட்டு சொல்கிறதில்லை. When I say world of the dead, that's only part of it. அப்படி நான் மரித்தவருடைய உலகம் என்று சொல்லும் பொழுது அந்த உலகத்தின் அது ஒரு பகுதியாக மாத்திரமாக இருக்கிறது. The world of the dead refers to people who are physically alive but dead to God. மரித்தவருடைய உலகம் என்று சொன்னால் ஜனங்கள் சரீர பிரகாரமாய் உயிரோடு இருப்பார்கள், ஆனால் தேவனுடைய பகுதியிலோ அவர்கள் செத்து போனவர்களாய் இருப்பார்கள். So they are functioning just like every other human being, but in God's sight they are dead. அவர்கள் மற்ற மனுஷர்களைப் போலவே எல்லா காரியங்களும் செய்வார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையிலே அவர்கள் அப்படி செய்தாலும் செத்து போனவர்களாகவே இருக்கிறார்கள். The Bible says, "Ye were once dead in trespasses and sins." பாவத்திலும் மீறுதல்களிலும் ஒரு காலத்தில் மரித்து கிடக்கப்பட்ட நாம் என்று வேதம் சொல்கிறது. She that liveth in pleasure is dead while she liveth, the Bible says. வேதம் சொல்கிறது சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று வேதம் சொல்கிறது. So there is a possibility to be dead while you are alive, dead to God. ஆகையினாலே நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது தானே தேவனுடைய பகுதியில் செத்தவர்களாய் இருப்பது என்பது ஒரு சாத்தியமான காரியமாய் இருக்கிறது. Recently I met a pastor from another church. சமீப காலத்தில் வேறொரு சபையில் இருக்கிறதான போதகரை நான் சந்தித்தேன். He was going to a particular church. அவர் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போய் கொண்டிருந்தார். And he saw in a vision or in a dream some people who are members of that church who are alive, but in the dream they are in hell. அவர் சொப்பனத்திலோ அல்லது கனவிலோ கண்ட காரியம் என்னவென்றால் அவருடைய சபையில் ஒரு கூட்ட ஜனங்கள் அவர் பார்க்கிறார். அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த கனவில் தானே அவர்கள் நரகத்திலே காணப்படுகிறார்கள். One of them was full of scorpions from head to foot. தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அதிலிருந்தவரில் ஒருவர் தேளை போல அவர் முழுவதுமாக தேள்களால் நிறையப்பட்டவராய் இருந்தார். Another person was full of insects from head to foot. மற்ற ஒருவர் பூச்சியினாலே தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். But they are all living people alive in this world. அவர்கள் எல்லாருமே உயிரோடு கூட இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தான், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். But in the dream they are in hell, they are like this pathetic condition. கனவில் இந்த சொப்பனத்தில் தானே அவர்கள் இப்பொழுது நரகத்திலே இந்த பயங்கரமான சூழ்நிலையில் பரிதாப சூழ்நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். So God was pointing to him that they are in the world of the dead though they are alive, because there are some sins troubling their life. அவர்களுடைய வாழ்க்கையிலே சில பாவங்கள் போராடி கொண்டிருக்கிறபடினாலே தேவன் இந்த போதகரை வெளிப்படுத்தி கொடுத்தார். அவர்கள் உயிரோடு கூட இருந்தாலும் அவர்கள் மரித்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று வெளிப்படுத்தி கொடுத்தார். So they are alive but they are part of the world of the dead. அவர்கள் உயிரோடு இருந்தாலும் கூட செத்து போனவர்களுடைய மரித்தவர்களின் உலகத்தில் அங்கத்தினர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். So what happened is once we were there in that world, நாமும் கூட ஒரு காலத்தில் அந்த உலகத்தில் தானே காணப்பட்டோம். What happened was we died in that world, just like Thomas Hunter sleeps and wakes up in another world. We died to that world and now we are alive in the land of the living. எப்படி தாமஸ் ஹண்டர் அவர்கள் தூங்கி அந்த கனவிலே ஒரு உலகத்திற்கு போய் அப்படி வந்தார்களோ அதே வண்ணமாக நாம் ஒரு காலத்தில் செத்து போயிருந்தோம், இப்பொழுது நாம் உயிரோடு எழுந்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். அந்த உலகத்தில் மரித்து இந்த உலகத்தில் ஜீவனோடு வந்துவிட்டோம். அந்த உலகத்திலிருந்து மரித்து இந்த உலகத்திற்கு ஜீவனோடு கூட வந்திருக்கிறோம். So that's what this verse says. Now that you have come alive, reckon yourself dead to that world but alive to God in this world. ஆகையினால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். So dead to sin in that world and alive to God in this world. அந்த உலகத்திலே பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் இந்த உலகத்திலே தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். So now we are in the world of the living. இப்பொழுது நாம் ஜீவிக்கிறவருடைய உலகத்தில் இருக்கிறோம். Now just like Thomas Hunter was given this strange gift, the ability to go into that world and come into this world through sleep. எப்படி தாமஸ் ஹண்டர் அவர்களுக்கு ஒரு தூக்கத்தினூடாய் இந்த உலகத்திற்கு செல்லவும் அங்கிருந்து வெளியே வரவும் அந்த உலகத்திற்குள் செல்ல வெளியே வரவும் எப்படி அவருக்கு கிடைத்ததோ, we also have been given
we are in this world, but we have been given access to that world, the land where dead people are. That's the outside normal world. அதே வண்ணமாக நாம் இந்த ஜீவிக்குடைய உலகத்தில் இருந்தாலும் கூட மரித்தவருடைய உலகத்திற்கு நாம் செல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு வாய்ப்புகள் உண்டு. So the people who are our colleagues in work and our college mates and classmates and people who don't know Christ, they're all dead to God and in the world of the dead. நம்முடைய சக வேலை செய்கிற நம்மோடு கூட சகமாய் வேலை செய்கிறவர்கள், நம்முடைய பள்ளி அல்லது கல்லூரியிலே உடன் படிக்கிறவர்கள், அவர்கள் யாவருமே அந்த மரித்தவர்களின் உலகத்திலே காணப்படுகிறார்கள். We had VBS in the month of May. நமக்கு மே மாதத்திலே விடுமுறை வேதாகம பள்ளி நடைபெறுகிறது. One small girl who attended the VBS for the first time. ஒரு சிறுமி இந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு முதல் முறையாய் வந்து பங்கேற்றாள். So she had flowers in her hair, her fingers had polish on them, and she was having jewelry. தலையிலே அவள் நன்றாக பூ வைத்து தன்னுடைய நகத்திற்கெல்லாம் நகை பாலிஷ் போட்டு நன்றாக நகைகளை எல்லாம் அணிந்தவள் வந்திருந்தாள். She said, brother, I saw a vision. அவள் வந்து சொன்னாள், பிரதர், நான் இப்பொழுது ஒரு சொப்பன தரிசனம் பார்த்தேன். The topic of these 5 days of VBS was heaven and hell. இந்த விடுமுறை வேதாகம பள்ளியின் தலைப்பு என்னவென்றால் பரலோகமும் நரகமும். So she said, I saw myself in a black box. அவள் சொன்னாள், அந்த சொப்பனத்தில் தானே, அந்த தரிசனத்தில் தானே நான் ஒரு கருப்பு பெட்டிக்குள் இருப்பதாக என்னை நான் காண்கிறேன். And I saw worms and insects going over me. எனக்கு மேலாக புழுக்களும் பூச்சிகளும் ஊறிக்கொண்டு போகிறதை நான் காண்கிறேன். But then I cried out to God. அப்பொழுது நான் தேவனை நோக்கி அழுது கெஞ்சினேன். But I saw my brother. என்னுடைய சகோதரனை பார்த்தேன். And he was in fire. என்னுடைய சகோதரன் நெருப்பிலே அக்னியிலே கிடக்கிறான். And he's burning and he's in pain and in agony. வேதனையிலும் அவன் அந்த வேதனையை தாங்க முடியாமல் அங்கே அவன் அலறிக் கொண்டிருக்கிறான். But he didn't know how to cry for help. எப்படி உதவிக்காக அழுவதென்பதை அவன் அறியாமல் இருக்கிறான். So her brother had not come for the VBS. ஏனென்றால் அவளுடைய சகோதரன் அந்த விடுமுறை வேதாகம பள்ளிக்கு வரவில்லை. She is alive, her brother is also alive at home, but in the vision both are in hell. இவளும் அந்த சகோதரனும் உயிரோடு கூட தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தரிசனத்திலே இவர்கள் இருவருமே நரகத்தில் இருப்பதாக காண்கிறாள். But in the vision she herself is realizing, I came to VBS and I have learned how to cry out to Jesus. So in that vision I had hope, but my brother doesn't know about Jesus. He's in pain, but he doesn't know what to do about it. அவள் கண்ட தரிசனத்தில் தானே அவள் சொல்லுகிறாள், நான் இப்பொழுது நரகத்தில் தான் இருக்கிறேன் என்றாலும் தேவனை நோக்கி எப்படி அழுவது என்பதை நான் நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் என் சகோதரனோ இதற்கு வரவே இல்லை, அவனுக்கு எப்படி தேவனை நோக்கி அழுவது என்று தெரியாதே என்று சொன்னாள். So the people whom you are acquainted with every day in the outside world are all in hell, in the world of the dead. இந்த வெளி உலகத்திலே நீங்கள் பழகிக் கொண்டிருக்கிற யாவருமே அவர்கள் அந்த மரித்தவர்களின் உலகத்திலே காணப்படுகிறார்கள். But now, like Thomas Hunter, you are on this side and you have access to the word of God, where secrets about that world are revealed to you, they themselves don't know. தாமஸ் ஹண்டரை போல நீங்கள் இப்பொழுது இந்த உலகத்திற்கு, ஜீவிக்கிற உலகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். அந்த மரித்தவர்களின் உலகத்திலே அவர்களுக்கு என்னவென்று தெரியாதே அந்த காரியங்கள் யாவுமே உங்களுக்கு ஜீவிக்கிற இந்த உலகத்தில் தானே தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. For example, you know very well that most of those who are with you are on the road to hell. They don't. உங்களுக்கு எல்லாரும் உதாரணமாக சொன்னபோனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த காரியம், உங்களோடு கூட வேலை செய்கிற பழகுற அநேகர் யாவருமே அவர்கள் நரகத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும் அல்லவா? You know that they are all going to the road to hell, and after their death they are going to stand before God to face judgment, and they are accountable to God. உங்களுக்கு தெரியும் அவர்கள் யாவருமே நரகத்தை நோக்கி போகிற அந்த சாலையில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே போய் அவர்கள் மரித்து தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Like Thomas Hunter, you have access to God's books, where you realize the second coming of Jesus is very close. They don't know. You know they are going to get trapped in the hands of the Antichrist, but they don't know.
தாமஸ் ஹண்டரை போல நீங்கள் இப்பொழுது இந்த உலகத்திற்குள் வந்து மறைக்கப்பட்டதான அந்த புத்தகங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று இரண்டாம் முறை வருகிறார் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்களோ அதை அறியாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை போய் காண்பதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. So God has given you that gift to transition from here to there, from there to here. அங்கிருந்து இங்கு வரவும் இங்கிருந்து அங்கே செல்லக்கூடிய அந்த மறுரூபத்தின் வரத்தை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். So Thomas Hunter, he didn't just play saying I'll dream and go into that world and then do something and dream and come back into this world. தாமஸ் ஹண்டர் அவர்கள் தூங்கிவிட்டு நான் இந்த உலகத்திற்கு போய் அங்கே கனவை கண்டு அந்த உலகத்தை பார்த்து வருகிறேன், மிருகமாக தூங்கி நான் மற்ற உலகத்திற்கு போய் கனவிலே நான் மற்ற உலகத்துக்கு போய் வருகிறேன் என்று சும்மா அப்படி அவர் யோசிக்கவில்லை. He realized that he had powers and he had responsibilities and he had a commission because the whole world, the survival of the world depended on him now. அவருக்கு இப்பொழுது இந்த முழு உலகத்தின் இந்த உலகம் ஜீவிக்க வேண்டுமே ஆகில் இந்த உலகத்தின் கடமைகள், இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய பொறுப்புகள், உத்தரவாதங்கள் தனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் நன்றாக உணர்ந்தவராயிருந்தார். In the modern world, one scientist had invented a virus which could kill the whole world in 3 weeks, and he started threatening the whole world saying, give me the power to control the world or else I'll kill everybody in 3 weeks. நவீன உலகத்திலே ஒரு விஞ்ஞானிக்கு திடீரென்று அவர் கண்டுபிடித்த காரியம் என்னவென்றால், ஒரு வைரஸ் ஒரு காரியத்தை கண்டுபிடித்து அதன் மூலமாக முழு உலகத்தையும் 3 வாரத்திற்குள் முழு உலகத்தில் வாழ்கிற யாவரையும் அழித்து போடக்கூடிய அந்த திறன் அவருக்கு உண்டாயிற்று. ஆகினால் அவர் சொன்னார், இந்த முழு உலகத்தையும் நான் ஆளும்படிக்கு அந்த கட்டை அந்த ஆளுகையை எனக்கு தாருங்கள், தராத பட்சத்தில் நான் இந்த முழு உலகத்தையும் அழித்து போடுவேன் என்று சொன்னார். At this time, Thomas Hunter, when he saw that the world is in danger, he sleeps and goes back into the other world, opens the books and finds the solution or the chemicals that can kill this virus and dreams and comes back into the other world. அந்த சூழ்நிலையில் தானே தாமஸ் ஹண்டர் அவர்கள் உடனடியாக தூங்கி மறுபடியும் கனவை கண்டு இந்த உலகத்திற்குள் போய் அங்கே வாசித்து இந்த வைரஸை கொல்லுவதற்கான என்னென்ன காரியங்கள் கிடைக்கும் என்பதை கண்டுபிடித்து அதை கொண்டு வந்து இந்த உலகத்திலே அவர் செலுத்தக்கூடியவராயிருந்தார். So like that, God has given us so many solutions where the people in the world of the dead, their problems can be solved. அதே வண்ணமாக இந்த மரித்தவருடைய உலகத்தில் இருக்கிற அநேகருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அந்த தீர்வுகளை தேவன் நமக்கு இந்த உலகத்தில் தந்து கொண்டிருக்கிறார். But there is one thing very important that we have to be careful about. ஆனால் நாம் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. I was listening to an interview recently. சமீப காலத்தில் ஒரு கலந்தாய்வை நான் கேட்க நேரிட்டது. In that interview, a young girl had gone to a city which was very, very worldly and sinful. அந்த கலந்தாய்வில் தானே ஒரு சிறுமி மிக மிக பாவம் நிறைந்ததான ஒரு உலகத்திற்குள்ள ஒரு பட்டணத்திற்குள்ளாய் அவள் அனுப்பப்பட்டாள். That whole city was steeped in sinful games. அந்த முழு பட்டணமுமே பாவம் நிறைந்ததான விளையாட்டுகளோடு கூட பாவங்கள் நிறைந்த காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை அவள் கண்டாள். So the interviewer asked her, how do you like this place? அப்பொழுது அந்த கலந்தாய்விலே கேள்வி கேட்கிறதான அவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார், இந்த பட்டணத்தை குறித்து நீ என்ன நினைக்கிறாய்? She said, I like this place very much because it's full of energy. அவள் சொன்னாள், அந்த தேசத்தில் சக்திகள் நிறைந்திருக்கிறபடினாலே எனக்கு அந்த தேசம் பிடித்திருக்கிறது என்று அவள் சொன்னாள். What energy is she talking about? அவள் எந்த சக்தியை குறித்து பேசுகிறாள்? People are so lively in sinful things. பாவமான காரியங்களில் ஜனங்கள் நன்றாக வாழ்ந்து தெளிந்தவர்களாய் இருக்கிறார்கள். So that's the energy that she is talking about. அந்த சக்தியை தான் அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். But in the world of the dead there is an energy. மரித்தவருடைய அந்த உலகத்தில் தானே ஒரு சக்தி காணப்படுகிறது. It's a powerful energy. அது வல்லமை நிறைந்த சக்தியா இருக்கிறது. So when Thomas Hunter goes into that world, in other words, when you go into that world with solutions, remember that energy can go and hurt you also and suck you into it also. தாமஸ் ஹண்டர் அவர்களை போல நீங்களும் கூட இந்த உலகத்திற்குள் போகும் பொழுது அந்த சக்தியானது வல்லமை நிறைந்த சக்தியா இருந்தபடினாலே அதை உங்களையும் கூட
தாக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். So in the world of the dead, they are not just all still people. There is an energy there, a wrong kind of energy. ஆகையினாலே மரித்தவர்களுடைய உலகத்திலே போனால் ஏதோ அவர்கள் பிணங்களைப் போல அப்படியே சும்மா இருப்பது போல அல்ல, அவர்களுக்குள்ளே ஒரு தவறான சக்தி காணப்படுகிறது. So when you, just like Thomas Hunter, you must realize that God has invested powers in you also to go from the world of the living into the world of the dead, so you can save so many who are headed for hell. தாமஸ் ஹண்டர் இவர்களைப் போல தேவன் உங்களுக்கும் வல்லமை தந்திருக்கிறார். அதன் மூலமாக இந்த ஜீவிக்குடைய உலகத்திலிருந்து நீங்கள் மரித்தவருடைய உலகத்திலே போய் அநேகரை காப்பாற்றி கொண்டு வரும்படியாக. So to prevent yourself from being sucked into the energies of that wrong world, அந்த தவறான உலகத்திலே மரித்தவருடைய உலகத்தின் அந்த தவறான சக்தியிலிருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளும்படியாக, I just want to give you keep 3 points in mind. 3 காரியங்களை உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். See, now after this, just like Thomas Hunter slept and went into the next world, after this VBS is over, you are going to go into that world now. எப்படி தாமஸ் ஹண்டர் அவர்கள் தூங்கிவிட்டு அந்த கனவிலே மற்ற உலகத்திற்கு போனார்களோ அதே வண்ணமாக இந்த கூட்டம் முடிந்த பிறகு நீங்களும் கூட அந்த உலகத்திற்குள்ளாய் போக போகிறீர்கள். So when you go into that world, the world of the dead, நீங்கள் அந்த மரித்தவருடைய உலகமாகிய அந்த உலகத்திற்குள் செல்லும் பொழுது keep 3 things in mind. 3 காரியங்களை உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, முதலாவது காரியம், see, Thomas Hunter can sleep in this world and wake up in that world, sleep in that world and wake up in this world, but which world does he belong to? பாருங்கள், தாமஸ் ஹண்டர் அவர்கள் தூங்கி இந்த உலகத்தில் தானே தூங்கி அந்த உலகத்திலே முழிக்கிறார்கள், அந்த உலகத்தில் தானே தூங்கி இந்த உலகத்தில் முழிக்கிறார்கள். இப்பொழுது எந்த உலகத்திலே தாமஸ் ஹண்டர் அவர்கள் சொந்தமாயிருக்கிறார்கள்? So he woke up in the modern world only to help it. He had a commission there, but he belonged to the world of the ancients. அவர் அந்த நவீன உலகத்திலே விழித்ததின் காரணமே தனக்கு கொடுக்கப்பட்டதான வேலையை நிறைவேற்றும்படியாக மாத்திரமே, மாறாக அவர்கள் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் தான் இருந்தார்கள். So 1, don't forget that you belong to the land of the living. நீங்கள் ஜீவனுள்ளோர் உலகத்துக்கு சேர்ந்தவர்கள் என்பதை ஒரு காலம் மறந்து போக கூடாது. அதன் முதலாவது காரியம். So when you go back home, ஆகையினாலே நீங்கள் வீட்டிற்கு திரும்பி செல்லும் பொழுது, go back to college, உங்களுடைய கல்லூரிக்கு திரும்பி செல்லும் பொழுது, you go back to your hostel, உங்களுடைய விடுதிக்கு நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது, when you go back to work, உங்களுடைய வேலைக்கு நீங்கள் செல்லும் பொழுது, don't forget you belong to this world, the land of the living. இந்த உலகமாகிய ஜீவனுள்ளோர் உலகத்திலே நீங்கள் எப்பொழுதும் அதற்கே சொந்தமானவர்கள் என்பதை ஒரு காலம் மறந்து போக கூடாது. So when you are conscious of that, you'll be very careful about what you do. அந்த காரியம் எப்பொழுதுமே உங்களுடைய நினைவில் இருக்குமே ஆகில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாயிருப்பீர்கள். Secondly, இரண்டாவதாக, don't forget that you are a stranger in that world. இரண்டாவது காரியம், அந்த உலகத்திற்கு, அந்த செத்தவர்களின் உலகத்திற்கு நீங்கள் ஒரு அந்நியர் என்பதை மறந்து போக கூடாது. So although you work in the world, you study in the world, and there are friends all around you who belong to the world, don't forget you don't belong there. அங்கே நீங்கள் போய் அந்த உலகத்திலே வேலை செய்கிறீர்கள், அந்த உலகத்தில் தானே படிக்கிறீர்கள், அந்த உலகத்திலே உங்களுக்கு சிநேகிதர்கள் அநேகர் இருந்தாலும் கூட நீங்கள் மறந்து போகவே கூடாது. நீங்கள் அந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்லது அந்த உலகத்திலே நீங்கள் அந்நியராயிருக்கிறீர்கள். When Jesus came into this world, இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது, he slept in that world and woke up in this world. அவர் அந்த உலகத்தில் தூங்கி இந்த உலகத்திலே விழித்தார். But he said, I am not of this world. ஆனால் அவர் சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு சொந்தமானவன் அல்ல. He also told his disciples, you are not of this world. அதே போல தன்னுடைய சீஷர்களை பார்த்தும் சொன்னார், நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. So we all should never forget we don't belong to this world. ஆகையினாலே நாம் எப்பொழுதுமே மறந்து போக கூடாத ஒரு காரியம், நாம் யாவரும் இந்த உலகத்தார் அல்ல. Now just imagine Jesus. இயேசுவை நீங்கள் நினைத்து பாருங்கள். Supposing he was here today. உதாரணமாக அவர் இங்கே இன்றைக்கு இருப்பாரே ஆகில், supposing he wore Ray-Ban spectacles and came here. அவர் இங்கே வந்து நல்ல நவீனமான ஒரு கண்ணாடியை மாட்டிக்கொண்டு இங்கே வந்து நின்றிருப்பாரே ஆகில், cooling glasses, அவர் கருப்பு கண்ணாடியை மாட்டி இங்கே நின்று கொண்டிருப்பாரே ஆகில், and then came with jeans and then tried to address us. இங்கே வந்து அவர் நல்லாக ஜீன்ஸை நவீன உடையை அணிந்து கொண்டு வந்து நம்மோடு கூட பேச வருவாரே ஆகில், what will you say?
நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? You know, in America, there is a man called Jose Louis. He says, I am Jesus. உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவிலே ஒருவர் ஹோசே லூயி என்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்ன இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் தான் இயேசு என்று சொல்லி திரிகிறார். He says, yes, I am Jesus. நான் தான் இயேசு என்று சொல்லி திரிகிறார். He's got hundreds of followers. He's got hundreds of churches. அவருக்கு நூற்றுக்கணக்கானோர் அவரை பின்பற்றுகிறார்கள். அவருக்கென்று நூற்றுக்கணக்கான சபைகளும் உண்டாகிவிட்டது. He wears Ray-Ban spectacles. அவர் அந்த கருப்பு கண்ணாடி அணிந்து செல்வார். He's got a Rolls Royce car that costs about $1.5 crores of dollars. $1.5 கோடி மதிப்புள்ளதான அந்த ரோல்ஸ் ராய் என்று சொல்லக்கூடிய விலையேற பெற்ற ஒரு கார் அவருக்கு உண்டு. He's got a watch that costs about say 2 lakhs rupees. அவருடைய கையில் இருக்கிறதான அந்த கை கடிகாரமானது 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளதாய் இருக்கிறது. He's got a gold chain around his neck. அவருடைய கழுத்திலே நல்ல ஒரு தங்க சங்கிலி அணிவிக்கிறார். He's living with his second wife currently. இப்பொழுது தன்னுடைய இரண்டாவது மனைவியோடு கூட தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். And very often he has his meetings in the pub. அநேக முறை அவர் நடத்துகிற கூட்டங்கள் யாவுமே நன்றாக குடித்து செயல்படுகிறதான அந்த பப்பில் தானே வைத்து கூட்டத்தை நடத்துகிறார். You say you're Jesus but you're drinking liquor. நீ சொல்லுகிறாய் உன்னை இயேசு என்று, ஆனால் நீ இப்பொழுது சாராயம் குடிக்கிறாயே. Jesus drank wine. That's his answer. உடனடியாக அவர் சொல்லுகிற பதில் என்னவென்றால், இயேசு திராட்சரசம் குடித்தார். Many people are taking banners against him and having processions against him and calling him Antichrist. He has 666 on his t-shirt. அநேகர் அவர் அணிந்திருக்கிற அந்த சட்டையில் தானே 666 என்கிற முத்திரையுள்ள அந்த சட்டையை அவர் அணிவிக்கிறார். அவருக்கு விரோதமாக அநேகர் கூட்டமாக நின்று அவருக்கு விரோதமாய் நன்றாக சுட்டிக்காட்டிகளை எல்லாம் காட்டி அவருக்கு விரோதமாய் சில போராட்டங்களை ஜனங்கள் நடத்துகிறார்கள். They say he's Satan, he's Antichrist and so on. அவர்கள் சொல்கிறார்கள் இவர் பிசாசு, இவன் தான் அந்திக்கிறிஸ்து என்று சொல்கிறார்கள். In one pub he's sitting there and having a cigarette in his mouth and he's asking, give me a lighter. ஒரு பப்பிலே குடிக்கிறதான இடத்தில் போய் உட்கார்ந்து அங்கே தன்னுடைய வாயிலே அந்த சிகரெட்டை வைத்துவிட்டு அதை கொளுத்தக்கூடிய அந்த நெருப்பு விளக்கை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். So many are against him. ஆகினால் அநேகர் அவருக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். So in a TV interview they asked him, so many people are against you, what do you have to say to them? தொலைக்காட்சி பெட்டியிலே அவரோடு கூட ஒரு கலந்தாய்வு செய்து, இப்படி உனக்கு விரோதமாய் இவ்வளவு பேர் எழும்புகிறார்களே, நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்ட பொழுது he said, what I have to say is, Father, forgive them for they know not what they do. அவர் என்ன சொன்னார்? நான் சொல்ல வேண்டியதுதான் சொல்ல வேண்டும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறதை இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. So that's the modern day Jesus. அதுதான் நவீன உலகத்தின் இயேசுவாய் இருக்கிறார். So don't forget you don't belong here. ஆகையினால் இந்த போகிறதான உலகத்திலே நீங்கள் சொந்தம் அல்ல என்பதை ஒரு காலம் நீங்கள் மறந்து போக கூடாது. So just like you are laughing at this man, எப்படி நீங்கள் இந்த மனிதனை காரியத்தை கேட்டு நீங்கள் சிரிக்கிறீர்களோ, don't you think that you who are supposed to be living like Jesus, when you dress like the people of this world and talk like the people of this world and behave like this, lead a double life, heaven will also be laughing at you? நீங்கள் இப்பொழுது சிரித்தீர்களோ, அதே வண்ணமாக நீங்கள் இயேசுவை போல ஜீவிக்க வேண்டியதான நீங்கள் இந்த உலகத்தாரை போல உடைகளை அணிவித்து உலகத்தாரை போல நீங்கள் பேசி நடை உடை பாவனைகளை செலுத்தும் பொழுது பரலோகம் உங்களை பார்த்து சிரிக்காதா என்ன? Thirdly, மூன்றாவதாக, don't forget that when you leave this youth meeting and go into the world of the dead, இந்த வாலிபர் கூட்டத்தை முடித்துவிட்டு மரித்தோருடைய அந்த உலகத்திற்கு நீங்கள் போகும் பொழுது நீங்கள் மறக்க கூடாத காரியம், you are not going there because your house is there. உங்களுடைய வீடுகள் அங்கே இருப்பதினாலே நீங்கள் அங்கே போகவில்லை. You are not going there because you have to go to work there or study there. நீங்கள் படிக்க வேண்டும் என்பதினாலோ அல்லது வேலை செய்ய வேண்டும் என்பதினாலோ நீங்கள் அந்த உலகத்திற்குள் போகவில்லை. Like Thomas Hunter, you have a divine commission. தாமஸ் ஹண்டர்களுக்கு எப்படி கிடைத்ததோ அதே வண்ணமாக ஒரு தெய்வீக உத்தரவாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. That world of the dead out there is in danger and they are going to be trapped and you know the solution. இந்த மரித்தவருடைய உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் கண்ணியிலே மாட்டிக்கொள்ள போகிறார்கள், நீ அதை நன்றாக அறிந்திருக்கிறாய். So don't forget
that you belong to that world, the world of the living. ஆகையினாலே ஜீவனுள்ளோர் உலகத்திற்கு நீ சொந்தமானவன் என்பதை அங்கே போகும் பொழுது ஒரு கால் நீ மறந்து போக கூடாது. Don't forget secondly that you don't belong to that world of the dead. இரண்டாவதாக அந்த மரித்தோருடைய உலகத்திலே நீ சொந்தம் அல்ல என்பதை இரண்டாவதாக நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள். Thirdly, மூன்றாவதாக don't forget that when you enter into that world, it's with a divine commission, not for any other reason. நீ அந்த மரித்தோருடைய உலகத்திற்கு போகிறாயே, அங்கே நீ போகும் பொழுது ஒரு தெய்வீக உத்தரவாதத்தின் நிமித்தமாய் நீ அங்கே போகிறாய் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. So you have the solution to kill the virus that is killing many people in that world. அந்த உலகத்திலே கொண்டிருக்கிறதான அந்த வைரஸை கொல்லும்படிக்கு உனக்கு தீர்வுகள் அநேகம் கிடைத்திருக்கிறது. Fourthly, நான்காவதாக, if you are irresponsible, don't forget that there is a day when you have to give account. நீ உத்தரவாதமற்றவனாயிருப்பாயே ஆகில் மறந்து போகாதே, ஒரு நாள் வரும், அந்நாளில் நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். There is a day when this earth is going to be folded up and rolled up like a scroll. The heavens are going to roll back like a scroll. Everything that you see is going to be folded up and go into oblivion, into nothingness. At that day we have to stand before God and give accounts to what you've done. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், வாழ்கிறோமே இந்த உலகம் யாவும் அவைகள் முற்றுக்கட்டையாய் மடித்து சுருட்டி உருட்டி விடப்படும். நீங்கள் காண்கிற வானங்கள் யாவும் சுருட்டி மடித்து உருட்டுக்கட்டையாய் அனுப்பப்படும். அப்பொழுது இந்த பூமி என்பது ஒன்று இறையாமலே போய்விடும். அந்நாளில் தானே நீங்கள் அந்த நியாய தீர்ப்பிலே அந்நாளில் வந்து நிற்க வேண்டும் என்பதை மறந்து போக வேண்டாம். What would have happened if Thomas Hunter decided not to sleep and go into that world? தாமஸ் ஹண்டர் அவர்கள் இங்கே தூங்கி அந்த உலகத்திலே போகாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? What would have happened when Jesus came down and went into Peter's house day one, or Lazarus's house, and saw a television set and then just change the channel, I want to see that program. இயேசு அவர்கள் இந்த பூமியில் வந்த பொழுதுதானே பேதுருவின் வீட்டிற்கு போய் அங்கே அல்லது லாசருவின் வீட்டிற்கு போய் அங்கே இருக்கிற தொலைக்காட்சி பெட்டியை வைத்து நீ இந்த சேனலுக்கு மாற்று, இந்த புரோகிராமை நான் பார்க்க வேண்டும், இந்த காட்சியை நான் காண வேண்டும் என்று இயேசு சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? One day a servant of God, I met a servant of God who was a slave to rock music. ஒரு நாள் இந்த ராக் மியூசிக் என்று சொல்கிறதான அந்த இசைக்கு அடிமையா இருந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனை நான் சந்தித்தேன். But God saved him and anointed him and brought him to our ministry. He is still in the ministry. தேவன் அவரை இரட்சித்தார், அபிஷேகித்தார், இன்றைக்கு ஊழியத்தில் கொண்டு வந்தார், இன்றைக்கு அவர் ஊழியத்தில் இருக்கிறார். I was listening at that time to a tape where a man of God was giving a seminar on the evils of rock music. இந்த இப்படிப்பட்டதான இந்த ராக் இசையினுடைய தீமைகளை குறித்து அப்படி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதுதானே ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் என்னென்ன தீமைகள் இந்த இசையினால் வரும் என்பதை பிரசங்கமாக செய்து கொண்டிருந்தார். In the tape he was preaching. அவர் அது ஒரு டேப்பிலே பிரசங்கமாய் சொல்லிக் கொண்டிருந்தார். So he was giving samples of music pieces here now and then. See, listen to this music, listen to that music, and so on. அவர் அப்படி அந்த டேப்பில் தானே அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருந்த பொழுது அதிலே பல உதாரணங்களை கொடுத்து இந்த இசையை கேளு பாருங்கள், இந்த குறிப்பிட்ட இசையை கேளுங்கள், இதில் என்ன நடக்கிறது என்றெல்லாம் அப்படி உதாரணங்களை எடுத்து அவர் விளக்கி சொன்னார். Listen to these words, listen to that music in the background. இந்த அவர் பாடுகிற இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அவர்கள் வாசிக்கிற இந்த இசையை கவனியுங்கள் என்று சொல்லி உதாரணங்களை தந்தார். So he was giving commentaries on that, the preacher. அந்த பிரசங்கியானவர் அந்த காரியங்களை குறித்துதான பல வர்ணனைகளை வர்ணித்து சொன்னார். That time this brother came. அப்பொழுதுதானே இந்த சகோதரன் உள்ளே வந்தார். And he said, can you play that again? அப்பொழுது அவர் சொன்னார், மறுபடியுமாக நீங்கள் இதை திரும்பமாக திருப்பி அந்த டேப்பை நீங்கள் போடுங்கள் என்று சொன்னார். I switched off and said, go from here, I won't play that again. உடனடியாக நான் அதை நிறுத்திவிட்டு சொன்னேன், அந்த ஊழியக்காரத்தில் இங்கிருந்து நீங்கள் போய்விடுங்கள், மறுபடியுமாக நீங்கள் கேட்கவே கூடாது. Because the old music was pulling him again. ஏனென்றால் அந்த பழைய இசை இப்பொழுது அவரை திரும்பமாக ஈர்க்க ஆரம்பிக்கிறது. So there are energies in the world of the dead that can pull you and make you forget that you are here on a divine commission. ஆகையினாலே அந்த செத்தவருடைய உலகத்திலே சில சக்திகள் உண்டு, அவைகள் யாவுமே உங்களுக்கு தெய்வீக உத்தரவாதத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களை மறக்க செய்யும்படி அவைகள் உங்களை தாக்கக்கூடியதாய் இருக்கிறது. Shall we close our eyes? நானுடைய கண்களை மூடுவோமா? Do you know that you have been called here? You didn't just come here. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஏதோ தற்காலிகமாக இங்கு வந்து விடவில்லை.
நீங்கள் இங்கே வரும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். God has a divine purpose about you. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. You have access to those books that others don't have access to. மற்றவர்களுக்கு காண முடியாத அந்த புத்தகங்களை உன்னால் காணக்கூடிய அளவிற்கு உனக்கு வாய்ப்புகள் உண்டு. When we say books, it's not just the Bible. புத்தகம் என்று சொல்லும் பொழுது, புத்தகங்கள் என்று சொல்லும் பொழுது வேதம் மாத்திரமல்ல. God has given you the Bible and many revelations from the Bible. தேவன் உனக்கு வேதத்தை தந்தது மாத்திரமல்ல, அதோடு கூட வேதத்திலிருந்து அநேக வெளிப்படுத்தல்களையும் தந்திருக்கிறார். So many are reading the Bible but they don't know what you know. அநேகர் வேதத்தை வாசிக்கிறார்கள், ஆனால் உனக்கு தெரிந்த காரியங்கள் யாவும் அவர்களுக்கு தெரிகிறதில்லையே. What are you doing with those secrets? அந்த ரகசியங்கள் உனக்கு மாத்திரம் கிடைக்கிறதே, அதை வைத்து நீ என்ன செய்கிறாய்? What are you going to do to help your brothers who are in danger in that world of the dead? அந்த மரித்தவர்கள் உலகத்திலே உன்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்களே, அவர்களை விடுவிக்கும்படிக்கு நீ என்ன செய்ய போகிறாய்? What if Thomas Hunter goes into that world of the dead and instead of solving the problems joins and has fun with them? தாமஸ் ஆண்டர் அவர்கள் அந்த உலகத்திலே போய் அவர்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்குவதற்கு மாறாக அவர்களோடு கூட நன்றாக களி கூர்ந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? If you go to your friends and instead of telling them the gospel you are laughing and playing and sharing jokes with them, that's what you are doing. நீ அந்த மரித்தோருடைய உலகத்திலே போய் உன்னுடைய நண்பர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சத்தியத்தை அறிவிப்பதற்கு மாறாக நீ அவர்களோடு கூட போய் நின்று நன்றாக கேலி கூத்துகளை பேசி அவர்களோடு கூட நீ நன்றாக சிரித்து மகிழ்கிறாயே. If when that virus kills them, it will kill you also. அவர்களை அந்த வைரஸ் அழிக்கும் பொழுது நீ அவர்களோடு கூட இருக்கிறபடியால் உன்னையும் அது அழித்து விடும். You have the solution to kill the virus, but the virus is going to kill you. உனக்கு அந்த வைரஸை கொல்லக்கூடிய தீர்வுகள் உனக்கு இருக்கும் பொழுது நீ அதை செய்யாத பட்சத்தில் அவைகள் உன்னை அழித்து போடுகிறது. 1 minute, let us surrender to the Lord. ஒரு நிமிடம் நாம் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்போமாக. Let's renew our citizenship in this world. இந்த உலகத்தில் தானே நமக்கு இருக்கிற அந்த பிரஜையை நாம் குடியுரிமையை புதுப்பிப்போமாக. You have been called with a divine commission. தெய்வீக உத்தரவாதத்தோடு கூட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are going to go back not as a student in a college or as an employee in a company. நீங்கள் திரும்பமாக ஒரு கல்லூரியிலே அந்த மாணவனாக மாணவியாக அல்ல நீங்கள் போகிறது, அல்லது ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிற ஒரு நபராக அல்ல நீங்கள் அங்கே போகிறது. You are going into the world as a servant of God. நீங்கள் அந்த உலகத்திலே தேவனுடைய ஊழியராய் செல்கிறீர்கள். You are going into this world with a great responsibility on your shoulder. உன்னுடைய தோளிலே ஒரு பெரிய உத்தரவாதத்தோடு கூட நீ அந்த உலகத்திற்குள் போய் கொண்டிருக்கிறாய். Those who will submit, lift up both your hands. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீர்களோ உங்களுடைய இரு கரத்தையும் உயர்த்துங்கள். Realize who you are. யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Realize what damage you can cause to the kingdom of God when you become irresponsible. நீ உத்தரவாதமற்றவனாய் மாறும் பொழுது எவ்வளவு நீ தேவனுடைய ராஜ்யத்திலே ஆபத்தை உண்டாக்குறாய் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். How much loss you are creating for the kingdom of God when you fail to do your duties. உன்னுடைய உத்தரவாதத்தை உன்னுடைய கடமைகளை நீ இந்த உலகத்தில் செய்யாத பட்சத்திலே தேவனுடைய ராஜ்யத்திற்கு எவ்வளவு நஷ்டத்தை நீ கொண்டு வருகிறாய். How many souls are going to hell simply because you feel shy, simply because you don't just feel like telling the gospel? நீ அந்த உலகத்திலே போய் நீ சுவிசேஷத்தை சொல்லாத பட்சத்தில், சொல்லுவதற்கு வெட்கப்படுகிற பட்சத்தில் எவ்வளவு ஆத்துமாக்கள் அழிந்து போகிறது. Let's renew our dedication to the Lord. தேவனுடைய மத்தியிலே தேவனுக்கென்று நாம் செய்கிற பிரதிஷ்டையை மறுபடியுமாய் நாம் புதுப்பிப்போமாக. I am a citizen of the kingdom of heaven. நான் பரலோக ராஜ்யத்தின் குடியுரிமை பெற்றவனாய் இருக்கிறேன். Jesus is telling you. இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், Behold, I am sending you as sheep amongst wolves. இதோ நான் உன்னை நரிகளின் ஓநாய்களின் மத்தியிலே ஆட்டை போல அனுப்புகிறேன். Be therefore wise as serpents and harmless as doves. ஆகையினாலே நீ புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினாவுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். Preach the gospel to every creature. எல்லா சிருஷ்டிக்கும் நீ சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாயாக. Preach the word, be instant in season and out of season. நீ இந்த தேவனுடைய வார்த்தையை
எப்பொழுது காலம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எப்பொழுது நீ பிரசங்கம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். Go ye and disciple all nations. நீ ஜாதிகள் யாவரையும் நீ போய் சீஷராக்கு. Lift up both your hands. இரு கரங்களை உயர்த்துவாயாக. May the Lord take away our laziness. நம்முடைய அந்த சோம்பலை தேவன் எடுத்து போடட்டும். May the Lord kill our shyness. நம்முடைய வெட்கத்தை தேவன் கொன்று போடட்டும். May the Lord put to death our fear. நம்முடைய பயத்தை தேவன் சாகடிக்கட்டும். I am a servant of Jesus. நான் இயேசுவின் ஊழியன். I am a servant of Jesus. நான் இயேசுவின் ஊழியன். And I am going to go into the world and tell others about Jesus. நான் அந்த உலகத்திற்கு போய் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல போகிறேன். 2 minutes, let's give room to the Spirit of God. 2 நிமிடம் நம்ம கர்த்தருடைய ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். God wants to give us an anointing to take away that shyness. தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்து அந்த வெட்கத்தை தூக்கி எறிய விரும்புகிறார். God wants to give an anointing that takes away that fear. தேவன் நமக்கு ஒரு அபிஷேகத்தை தந்து அதன் மூலமாய் பயத்தை தூக்கி எறிய விரும்புகிறார். God wants to give us an understanding about our divine call. தெய்வீக அழைப்பை குறித்ததான சரியான ஒரு புரிதலை அறிவை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். 2 minutes, let the Spirit of God control you. 2 நிமிடம் ஆவியானவர் தாமே தன்னுடைய கட்டுக்குள் உன்னை கொண்டு வரட்டும். Let him touch your body. அவர் உன்னுடைய சரீரத்தை Let தொடட்டும். him touch your emotions. அவருடைய எழுச்சிகளை தொடட்டும். Let him touch your mind. அவருடைய மனதை தொடட்டும்.